ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 12/9/2024. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, பிராமணர்கள் குடுமி ஆவார்கள், மற்ற சூத்திரர்கள் பாதம் ஆவார்கள். சூத்திரரிலிருந்து பிராமணர் ஆகும் பொழுதுதான் தேவதை ஆக முடியும். எப்போ நாம் பிராமணர் ஆகின்றோமோ அப்போ தான் தேவதை ஆக முடிகின்றார். கேள்வி: உங்களுடைய எந்த ஒரு சுப பாவனையை கூட மனிதர்கள் எதிர்க்கின்றார்கள். உங்களுடைய எந்த ஒரு சுப பாவனை, நல்ல பாவனையை கூட மனிதர்கள் எதிர்க்கின்றார்கள். பதில்: இந்த பழைய உலகம் முடிந்து போய் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிவிட வேண்டும் என்பது உங்களுடைய சுப பாவனையாகும். எனவே இந்த பழைய உலகம் இப்பொழுது விநாசமாகிவிட்டது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இதை கூட மனிதர்கள் எதிர்க்கின்றார்கள் பாபா. உலகம் அழியட்டும் நினைக்கிறாங்களே, அழிஞ்சிரு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அவர்கள் எதிர்க்கின்றார்கள். ஆனால் உண்மையான விஷயம் என்ன? இந்த கலியுக நரகத்தில் என்ன இருக்குது? துக்கம்தான் இருக்குது. இப்போ துக்கமான உலகம் முடிந்து சுகமான உலகம் உருவாகும்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய பாவனை அப்படி இருக்குது. இதை கூட அவங்க எதிர்க்கின்றார்கள் மனிதர்கள் என்றார் பாபா. கேள்வி, ரெண்டாவது கேள்வி: இந்த இந்திரபிரஸ்தத்தின் முக்கியமான நியமம் என்ன? இந்திரபிரஸ்தன்னா எது பாபா சொல்கிறாரு? பாபா வரக்கூடிய அந்த இடம், இப்போ பாபாவினுடைய அந்த மீட்டு, பாபா மற்றும் ஆத்மாக்கள், பிராமண ஆத்மாக்கள் சந்திக்கின்றார்கள் அல்லவா, அந்த சபை. அப்போ அங்கே போகணுன்னா அதற்கான நியமம் என்ன? பதில்: எந்த ஒரு பதீத்தமான தூய்மையற்ற ஆத்மாக்களை இந்த இந்திர பிரஸ்தத்தின் சபையில் அழைத்து வரக்கூடாதுன்றார் பாபா. ஒருவேளை யாராவது அழைத்து வந்தார்கள் என்றால் அவர்களின் மீதும் பாவம் ஏற்பட்டு விடுகிறது. ஏன்னா அதுக்கான நியமம் கூட இருக்கு இல்லையா? பாவம் வீட்டு போகணும் அப்படின்னா அப்போ ஒரு வருஷம் முரளி கிளாஸுக்கு வரணும். அப்புறம் பாபா சொல்லக்கூடிய நியமங்களை கடைப்பிடிக்கணும். அப்போ தூய்மை கடைப்பிடித்து இப்போ பாபா வீட்டுக்கு நம்ம போகணும் இல்லையா? அது போன்ற நியமங்கள் இருக்குது. ஒருவேளை அந்த நியமங்களாக கடைப்பிடிக்காமல், தூய்மை கடைப்பிடிக்காமல், இன்னும் அந்த சூத்திர குணங்கள்லாம் மாறாமல் அப்படி யாராவது வருகின்றார்கள் என்றால் அவர்கள் மேலேயும் பாவம் ஏற்பட்டுடும். யார் அவர்களை அழைத்து வருகின்றார்களோ அவர்கள் மீதும் பாவம் என்பது ஏற்பட்டு விடுகிறது என்றார். அதனால் அப்போ பாபா வீட்டுக்கெல்லாம் போகணும். இந்திர சபன் பாபா எதை சொல்கிறாரு? இந்திரன் யார்? சிவ பாபா. அப்போ சிவ பாபாவும் பிராமண ஆத்மாக்களும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்த இந்திர சபை என்று சொல்லப்படுகிறது. அது பாபா மீட்டு. அப்போ அங்கே போகணும் அப்படின்னா அப்போ எல்லா நியமங்களும் கடைப்பிடித்து தூய்மையாக ஆகிதான் போகணுன்றார். தூய்மையற்ற ஆத்மாக்களை அழைத்து வரக்கூடாது அப்படின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்: மலர்களின் தோட்டத்திற்கு செல்வதற்காக உள்ளுக்குள் இருக்கும் காமம் கோபத்தினுடைய முட்களை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். சாபம் கிடைத்து விடும் வகையில் எவ்வித செயலையும் நீங்கள் செய்யக்கூடாதுன்றார். இப்போ பாபாவிடமிருந்து நமக்கு சத்குருவிடமிருந்து வரதானங்களை தான் நம்ம அடையணும் இல்லையா? இப்போ சாபம் கிடைத்து விடக்கூடிய வகையில் எந்த ஒரு ஆத்மாக்களிடத்திலும் ஆகட்டும் அல்லது பாபாவிடமிருந்து கூட சரிதான், நமக்கு பாபாவிடமிருந்தும் மற்ற ஆத்மாக்களிடமிருந்தும் ஆசீர்வாதங்கள் தான் கிடைக்கணும். இப்போ சாபம் கிடைத்து விடக்கூடிய வகையில் எவ்வித செயலை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றார் பாபா. செகண்ட் பாயிண்ட்: உண்மையான கண்டத்திற்கு எஜமானன் ஆவதற்காக சத்திய நாராயணருடைய உண்மையான கதையை நீங்கள் கேட்கணும் மற்றும் சொல்லணும். இந்த பொய்யான கண்டத்திலிருந்து ஒதுங்கி விட வேண்டுன்றார் பாபா. சத்திய நாராயணனுடைய சத்தியமான கதை என்பது என்ன? பாபா நமக்கு கூறக்கூடிய ஞானம். பாபா அளிக்கூடிய ஞானம் எதற்காக? நம்ம சத்தியத்தினுடைய எஜமானராக ஆகுவதற்காக, சத்தியத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக. அப்போ பாபா அளிக்கூடிய ஞானத்துக்கு பாபா என்ன சொல்கிறார்? சத்தியநாராயணனுடைய கதைன்றார், ஞானத்தினுடைய 3வது கண் கதைன்றார். இந்த மாதிரி அவர் அளிக்கூடிய ஞானத்துக்கு நிறையா பாபா பேர் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஞானத்தை நம்ம கேட்கணும், மற்ற ஆத்மாக்களுக்கு நம்ம சொல்லணும். இந்த பொய்யான கண்டத்திலிருந்து ஒதுங்கிடணுன்றார் பாபா. அதை புத்தியினால் விலகி விட வேண்டும். இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியினால் நம்ம ஒதுங்கி விட வேண்டுன்றார். வரதானம்: ஒளியின் ஆதாரத்தில் ஞானம் யோகத்தின் சக்திகளின் பிரயோகம் செய்யக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா ஆகுக.
ஒளியின் ஆதாரத்தில் ஞானம் யோகத்தினுடைய சக்திகளை நம்ம யூஸ் பண்ணணும். ஞானத்தினால் நமக்கு என்ன சக்தி கிடைக்குதோ, யோகத்தினால் என்ன சக்தி கிடைக்குதோ அதை நாம் ப்ராக்டிக்கலில் நம்ம யூஸ் பண்ணணுன்றார் பாபா. அப்படி பிரயோகம் செய்யக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம்: எப்படி இயற்கையின் ஒளி விஞ்ஞானத்தின் பலவிதமான பிரயோகங்களை நடைமுறையில் செய்து காட்டுகிறது, அப்படி ஆத்மாக்களான நீங்கள் பரமாத்ம ஒளி, ஆத்மீக ஒளி மற்றும் கூடவே நடைமுறை ஸ்திதியினுடைய லைட் மூலம் ஞான யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கன்றார் பாபா. ஒருவேளை ஸ்திதி மற்றும் சொரூபம் டபுள் லைட்டாக இருந்துச்சுன்னா, அது அவங்களுடைய மனோநிலை மற்றும் சொரூபம் டபுள் லைட்டாக இருந்தால் பிரயோகத்தினுடைய வெற்றி மிக எளிதாக ஆயிடுன்றார். ஒவ்வொருவரும் தனக்காக பிரயோகத்தில் ஈடுபட்டால், அப்போ ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஞானம் மற்றும் யோகத்தினுடைய சக்திகளை இப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், பிரயோகம் செய்கின்றோம் என்றால், அப்போ பிரயோகசாலி ஆத்மாக்களின் சக்திசாலியான ஒரு குழு என்பது உருவாகிடுன்றார். ஸ்லோகன்: தடைகளின் அம்சம் மற்றும் வம்சத்தை அடித்து விடுபவர்களே விக்ன விநாசக்காவார்கள். அப்போ யார் ஒருத்தவங்க விக்னங்களினுடைய அம்சத்தை கூட அழிச்சுடுன்றார் பாபா. வம்சமும் இருக்கக்கூடாது, அம்சமும் இருக்கக்கூடாது. அம்சம் மற்றும் வம்சத்தை யார் ஒருவர் அழித்து விடுகின்றார்களோ அவர்களைத்தான் பாபா என்ன சொல்கிறார்? விக்ன விநாசக், விக்னங்களை அழிக்கக்கூடியவர் ஆவார்கள் என்று கூறுகிறார். ஓம் சாந்தி.